ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம கேம் விளாண்டு மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்க, என்னோட பேர் தினேஷ்குமார். நான் பாஸ்ட் 8 மந்த்தாக மல்டிபிள் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், மோஸ்ட் பேஜ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம்னா, யூடியூப் ஆட்டோமேஷன், பிரிண்ட் அண்ட் டிமாண்ட், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் தென் இ-காமர்ஸ். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும். இந்த கேம் விளாண்டது மூலமாக நான் இது வரைக்கும் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரேடு ஏஷியா லார்ஜஸ்ட் NFT மார்க்கெட் பிளேஸ் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜம்ப் ட்ரேடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து இந்தியன் கேமிங் பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15K NFTs இருக்குது. இது பார்த்திங்கன்னா மெயின் வந்து NFT கேமிங். நம்ம ஒரு NFT பை பண்ணால் தான் இதில் வந்து நம்ம கேமே விளாட முடியும். அதே மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150K கிட்ட ட்ரேடாக இருக்குது. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் மேட்ச் வந்து இதுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் அப்போ இருந்து இந்த கேம் வந்து விளாண்டுட்டு இருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ளே அண்ட் ஏர்ன் வித் யுவர் NFTs டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து NFT வந்து மார்க்கெட் பிளேஸ்லேருந்து வாங்குவீங்க. தென் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கேம் விளாடுவீங்க. தென் அந்த கேமில் நீங்கள் லீடர் போர்டில் வர்றது மூலமாக வந்து உங்களால் வந்து கேஷ் ப்ரைஸாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் NFT வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து KYC வெரிஃபை பண்ணிடணும். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 24 hours ஆகும். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் உங்களோட கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து இந்த கேம் விளாட முடியும். கேமை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபவுண்டர் அண்ட் கிரியேட்டரை பற்றி பார்த்துடலாம். கோஃபவுண்டராக அண்ட் சேர்மன் பார்த்தீங்கன்னா கேஎல் பேட்டல். இவர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிக்கு வந்து ஏர்லி இன்வெஸ்டராக இருந்திருக்காரு. லைக் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ட்விட்டர், பேபால், தென் யாஹூ அந்த மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா ராம்குமரன் சுப்ரமணியம். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்காரர் தான். கிட்டத்தட்ட அவரோட பார்ட்னருக்கு வந்து 3 மில்லியன் மார்க்கெட் கேப் ஏர்ன் பண்ணுறவருக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா வந்து கோஃபவுண்டர் சிட்டி அர்ஜுன் ரெட்டி. தென் பார்த்தீங்கன்னா காமேஸ்வரன் இளங்கோவன், கோஃபவுண்டர் CEO. தென் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதான் அவங்களோட டீம். தென் பார்த்தீங்கன்னா யார் இன்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே பெரிய இன்வெஸ்டராக தான் இருக்காங்க. செக் அவுட் பண்ணிக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் யார் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை, ட்விட்டர், ஆப்பிள் இந்த மாதிரி IBM, பிரைமிங் கேமிங் இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனி தான் அவங்களோட வந்து டீம் இந்த கேமுக்கு பின்னாடி இருக்கவங்க வந்து அவங்க தான். இந்த கேமுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதை நீங்கள் உங்களோட KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோருங்கிற மார்க்கெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கேம் விளாட்றதுக்கு உங்களுக்கு மெயினாக தேவை வந்து 2 NFTs. அதாவது இது வந்து ஒரு பேட்ஸ்மேன், தென் வந்து ஒரு பவுலர். பேட்டு கூட நீங்கள் தேவையில்லை. பேட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். தென் மினிமமாக அந்த கேம் விளாட்றதுக்குள்ள வந்து 2 NFT தேவை. ஒன்று வந்து பேட்ஸ்மேன், ஒன்று பவுலர். இதில் மினிமம் டாலர்னு பார்த்தீங்கன்னா வந்து $25 நம்ம மினிமமாக ஒரு NFT வந்து பை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $40, $35, அது ஒரு $34 அந்த வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேட்ஸ்மேன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேர், ரோக்கி, எபிக், தென் வந்து லெஜெண்ட். இது வந்து 4 டைப் ஆஃப் பேட்ஸ்மேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து லோ டு ஹை கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து எந்த கம்மியானதுலேருந்து இருக்கோ அதை ஷோ வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரோக்கி பேட். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $25. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து $25 இருந்தால் தான் ஒரு NFT பை பண்ணி அந்த கேம் விளாட முடியும். ரோக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $25 நமக்கு கிடைக்கும். அதான் மினிமம் பை ப்ரைஸ். இதில் தென் எப்பிக்னு பார்த்தீங்கன்னா $36 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. 39 தான் மோஸ்ட்லி எல்லா ப்ரைஸுமே இருக்குது. தென் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு லெஜெண்ட் பார்க்கலாம். லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $89 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா $103, $105. இப்போ நமக்கு ரேர், ரோக்கி, எபிக், லெஜெண்ட் இது எல்லாத்துக்கும் எல்லா டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட லெவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லெவல் 10 வரைக்கும் இருக்குது. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எபிக் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து லெவல் 8 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் தான். ரேருங்கிறதுக்கு வந்து லெவல் 5 வரைக்கும் இருக்குது. ரோக்கிங்கிறதுக்கு வந்து லெவல் 1 வரை இருக்குது. இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நீங்கள் NFTலாம் பார்த்து வச்சிட்டிங்க நான் என்ன NFT வாங்குறது அப்படின்னு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டெபாசிட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து நிறையா டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து UPI செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு NFT பே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து $25 தேவை. அதனால் இப்போ வந்து நம்ம 2 NFT பே பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஜஸ்ட் இங்கே $15 டைப் பண்ணுங்கள். $15 டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேன்னு கிளிக் பண்ணும்போது உங்களோட UPI ஐடியை கொடுத்து நீங்கள் அது ஃபண்ட் ஆட் பண்ணி அது மூலமாக அந்த NFTயை நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணது உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிள் ஃபண்ட்ஸில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ டாலர் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ உங்கள்ட்ட $15 இருந்தால் நீங்கள் வந்து 2 NFT நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கலாம். தென் நீங்கள் அகைன் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் போயிருங்க. அதே மட்டும் இந்த NFTயை பை பண்ணுற ஈஸியாக ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை என்எஃப்டின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட என்எஃப்டி வந்து பை ஆயிடும். அது பார்த்தீங்கன்னா தென் வந்து உங்களோட வாலெட்டில் வந்து அது ஷோ அப் ஆகும். தென் நெக்ஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மை என்எஃப்டிஸ்ன்னு போய் பாருங்கள். அதில் நீங்கள் பை பண்ண எல்லா என்எஃப்டியுமே வந்து அங்கே ஷோ அப் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன என்எஃப்டி வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இங்கே ஷோ அப் ஆகிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 என்எஃப்டிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கினப்போ கேம் லான்ச் ஆகிறப்ப நான் வாங்கினது ஒரு லாட் வந்து நான் கிட்டத்தட்ட $120 வாங்கினேன். அப்போதைக்கு எனக்கு வந்து லெவல் என்எஃப்டிஸ் வந்து மட்டும் கிடச்சிச்சு. அதில் நான் கிட்டத்தட்ட 5 என்எஃப்டிஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ண காசுக்கே நான் வந்து விற்றுட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட வந்து 10,000. அந்த 10,000 நான் வந்து அந்த 5 என்எஃப்டியை விற்று நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த கேம் விளாட்ற மூலமாக எனக்கு வர இன்கம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்கம் தான். நான் டெய்லி வந்து 1 hour ஒரு 1.5 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதிகபட்சமே இது வந்து 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து டெய்லியுமே எனக்கு ஆவரேஜாக $10 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வருது. என்னோடய வித்ட்ரா எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் வந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த கேம் விளாண்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா December 4, 2022 2 டேஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து $16.78 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து $1,500 கிட்ட வந்து நான் வித்ட்ரா பண்ணேன். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 23 November 2022 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து $31 வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து $2,500 கிட்ட நான் வந்து இதுலேருந்து வித்ட்ரா பண்ணேன். தென் அகைன் பார்த்தீங்கன்னா $10, தென் வந்து $20, தென் வந்து $93 இது வந்து 13 ஜூலையில் வந்து $93 வந்து இதில் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா $5, தென் $1.30 இது வரைக்கும் நான் வந்து இது மூலமாக வந்து வித்ட்ரா பண்ணது. இது எல்லா டீட்டெயிலுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நான் வந்து கொஞ்சம் வேகமாக அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கேளுங்க அந்த கேமை பற்றி. இல்லை இந்த கேமை இன்னும் எப்படி விளாட்றது அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி நம்ம கேம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடலாம். ஒன்ஸ் நீங்கள் என்எஃப்டிலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து எப்போ வர்றோம்னா நைட் 8:30 தான் நம்மளோட டோர்னமெண்ட். இது பார்த்திங்கன்னா சூப்பர் கிளாஸ் 39 இது மட்டும் வந்து டெய்லியுமே நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா அடுத்த நாளை கழிச்சு சூப்பர் கிளாஸ் 40 நம்மளுக்கு வந்து 1 day 6 hours கிட்ட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு வந்து மினிமம் 2 என்எஃப்டி இருக்குது. நம்ம 2 என்எஃப்டி வாங்கியாச்சு. நம்ம வாங்கி இப்போ விளாட போகிறோம். இப்படி விளாட்றது மூலமாக வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லீடர் போர்டு ஷோ வைப்பாங்க. அந்த லீடர் போர்டில் நம்மளுக்கு வந்து டாப் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து $15, $20, $8, $7 அது வரைக்கும் கிடைக்கும். தென் வந்து நம்மளுக்கு அது கீழே வர ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து $2, $1 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த கேம் விளாண்டு நீங்கள் வந்து $10 ஏர்ன் பண்ணிட்டீங்க. அது எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வாலெட் போயிருங்க. வாலெட் போய் வந்து உங்களுக்கு இங்கே வித்ட்ராங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்து வித்ட்ரா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 24 hours வந்து உங்களோட ஃபண்ட் வந்து உங்களோட யூபிஐ ஐடியில் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் மினிமம் வித்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $10 இருந்தால் தான் உங்களால் வித்ட்ராவே பண்ண முடியும். நம்ம கேம் விளாட்றப்ப நம்மளுக்கு வந்து ஜேடி பாயிண்ட்ஸ்னு கொடுப்பாங்க. ஜேடி பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ஜம்ப் ட்ரேடு பாயிண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 10,000 பாயிண்ட் வந்து $1. இப்போ கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து 87,000 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட வந்து $9 என்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் 2 days வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண ஜம்ப் ட்ரேட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஜேடி பாயிண்ட்டை நம்ம வந்து யூஎஸ்டியாக வந்து மாற்ற போகிறோம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லோகோன்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேடி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து 87,000 கிட்ட இருக்குது. கன்வெர்ட் டு யூஎஸ்டின்னு இருக்குது. ஜஸ்ட் நம்ம கன்வெர்ட் டு யூஎஸ்டின்னு கொடுத்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ டாலர் வருதுன்னு இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 87,000 ஜேடி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து $8.7 இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி கன்வெர்ட்டுன்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஜேடி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஎஸ்டியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $8.7 ஆயிடுச்சு. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவைலபிள் ஃபண்ட்ஸ்லேயுமே அந்த $8.70 வந்து ஆட் ஆகிடுச்சு. தென் நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வந்து கார் ரேசிங் கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னொரு 2 weeksல வந்து இந்த கார் ரேசிங் கேம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்எஃப்டி ஓன் பண்ணலாம். தென் வந்து நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணலாம். தென் அந்த கேமை ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து ரிவார்டுமே ஏர்ன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $1 ஒரு கார் ப்ரைஸ் ஒரு என்எஃப்டியோட கார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $1. நீங்கள் ஜஸ்ட் ஒரு $8 ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த கேமை நீங்கள் வாங்கி ப்ளே பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதையும் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட
கேஒய்சி வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒயிட் லிஸ்ட் என்ன நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஒயிட் லிஸ்ட். நான் வந்து என்னோடய ஒயிட் லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். நீங்களும் வந்து உங்களோட ஒயிட் லிஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து $1 தான். நீங்கள் வந்து $1 கொடுத்து இந்த கார் என்எஃப்டியை வாங்கி நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நிறையா பீப்புளுக்கு தெரியாது இந்த மாதிரி கேமிங்கில் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து கேமிங்கில் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இதான் இப்போ அந்த மாதிரி கேமில் வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமுக்கு நீங்கள் உடனே இந்த கேமை வந்து நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சியை வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த கார் என்எஃப்டிஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 என்எஃப்டிஸ் தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தென் அது மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வர்றப்போ நீங்கள் வந்து அதை வந்து அதிக விலைக்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். நான் அப்படி தான் என்னோட அந்த ப்ரீவியஸ் கேம் நான் அந்த கிரிக்கெட் கேமில் வந்து அப்படியே அந்த கேம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு லாட்டாக வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 11 என்எஃப்டிஸ் கிடச்சி. அதில் என்னோடய 5 என்எஃப்டிஸ் வந்து நான் ஆல்ரெடி சேல் பண்ணி கிட்டத்தட்ட நான் இன்வெஸ்ட் பண்ண காசு நான் ஆல்ரெடியுமே எடுத்துகிட்டேன். இப்போ நான் விளாண்டு இதில் வர எனக்கு எல்லா காசுமே வந்து எனக்கு ஒரு பேசிவான இன்கம். நீங்களும் அதே மட்டும் அந்த கார் என்எஃப்டியில் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பையராக இருங்க. ஃபஸ்ட்டு பை எடுத்து நீங்கள் அதை மார்க்கெட் ப்ளேஸில் நீங்கள் அதிக விலைக்கு சேல் பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டெலிகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வரும். தேங்க்யூ.